இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்டத்தின்படி கூட்டப்பட்டது? ஒண்ணுமே இல்ல. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முகவுரை. முகவுரை இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அப்படிங்காங்க முகவுரை திருத்திருக்காங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976ல ஒரே ஒரு தடவை முகவுரைய திருத்திருக்காங்க. சோ அது மூலமா சேர்க்கப்பட்டது ஒண்ணு இல்ல, 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்பை வந்து என்ன பண்ணோம்னா நடைமுறை கொண்டு வந்தோம். அப்ப நம்ம அரசியலமைப்புல இருந்த முகவுரையில இருந்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த மூணு தான் இருந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் ஒரு மூணு வார்த்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம முகவுரையில என்ன பண்ணாங்க சேர்த்தாங்க. அதுதான் 1942வது சட்ட திருத்தம் மூலமா 1976ல சேர்க்கப்பட்டது. இந்த மூணு வார்த்தைகள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வித்தியாசமா கேட்பாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த மூணு வார்த்தைகள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1976ல 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா சேர்க்கப்பட்டது. ஓகேவா? சோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. முகவுரையை பத்தி ஆர்டிகல் என்ன, வருஷம் என்னன்னு கேட்டாலும் இந்த 42 1976 மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தலாம். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்றன்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பார்த்தலாம். அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. ஆமா, எல்லா மதத்தையுமே காக்குது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஆமா, தனியா ஒரு மதத்தை மட்டும் உயர்த்தினா அது வந்து என்னன்னா சமய சார்பு நாடாயிரும். அது எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பூடான், இது எல்லாமே ஒரு சமய சார்பு நாடு. ஓகேவா? அவங்க வந்து அதுக்கடுத்து சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். ஆமா, சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்போட அடிப்படையா இருக்கணும். இது கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. கடைசி வார்த்தையை நல்லா பார்க்கணும். எல்லாம் அனைத்து மதங்களையும் புறக்கணிக்குதா? இல்ல, எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்குது. அவ்வளவு புறக்கணிக்கலாம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? தப்பா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 1, 2, 3 சரி, 4 தவறு. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஓகே.